என்னடா கிரேசி, நான் வீட்டுல ஆளே காணோம். என்னடா ஒரு மாதிரியா இருக்க? நியூஸ் பாத்தியா மச்சான் நீ? இல்லடா, என்னடா கதை? என்னடா ஆச்சு என்னடா கட்சி இது? தூத்துக்குடி வெளுத்தாங்குளத்துல 17 வயசு மாணவிய கருப்பல் வச்சு துண்டு துண்டா வெட்டி காவால போட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு 14 வருஷம் சிறை தண்டனையா. 3 வேளை சோறு போட்டு பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதே துபாய், சவுதி, கொய்தா தான் வெட்டிட்டு இருப்பாங்க. அது விடு, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிய பாலியல் தொல்லை, அவரும் அரெஸ்ட். திருச்சியில இருந்து நம்ம ஊருக்கு ப்ராஜெக்டுக்காக வந்த பொண்ணை கூட்டுன்னு போய் கற்பழிச்சு பயம் பத்திராங்க 3 பேரு. நீ போய் புகார் ஊத்துனா உன்னை சாவ வச்சிருவேன். அண்ணா நகர்ல ஒரு பொண்ணு பாலியல். கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தைய பண்ணி கிளம்ப சாவ வச்சுக்கிறான் மச்சான். இதே மாதிரி தான் நம்ம நாடு எங்க மச்சான் போறது? அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம நாடுல வல்லரசு ஆகாது, காஜி அரிசி மாதிரி ஆயிரும். இதுக்கெல்லாம் பாரு ஒரே முடிவு. இப்ப நம்ம 2 பேர் பேசுறது பார்த்தா நினைச்சுப்பாங்க இவங்க வந்து வியூஸ் கோச பேசுறாங்க, ஃபாலோஸ் கோச பேசுறாங்க, லைக் கோச பேசுறாங்கன்னு. பாருங்களேன், வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க, வெளியே போறாங்க வராங்க, பயமா இருக்கு அனுப்புறதுக்கு. இதே மாதிரி நம்ம நாடு இருந்தா பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு? நம்ம நாட்டுல போஸ்கோன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? சின்ன பொண்ணுல இருந்து பெரிய பொண்ணுங்க வரைக்கும், வயசான கெளி வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன் ரோட்ல போற நாயை கூட விட மாட்டாங்க. அந்த அளவு காஜா சுத்தி நிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த சவுதி அரேபியால பண்ற மாதிரி நடு ரோட்லயே அவனுக்கு வச்சு சுடணும். சும்மா கூட்டுன்னு போய் ஜெயில உட்கார வச்சு 3 வேளை சோறு கொடுத்தா என்ன ஆகும்? இந்த வருஷம் ஆட்சி மாறணும், கட்சி மாறணும். இந்த வருஷம் கட்சியில யார் வராங்களோ அவங்க நல்ல நம்ம நாடை சூப்பரா கொண்டு வரணும். ஓகேவா? பாய். வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் கோசரம் ஃபாலோஸ் கோசரம் பேசல. ஓகேவா? பாய்.